நெல்லை மாநகராட்சி மேயராக அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பாரதிய ஜனதா வேட்பாளர் வெள்ளையம்மாள் இன்று காலை தனது மனுவை வாபஸ் பெற்றார். இதையடுத்து அதிமுக வேட்பாளரான புவனேஸ்வரி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மேயர் பதவிக்காக 10 பேர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற மனுக்கள் மீதான பரிசீலனையில் 8 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு இடையே மட்டும் போட்டி இருந்தது. இந்நிலையில் பாரதிய ஜனதா வேட்பாளர் தனது மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளருக்குரிய வேட்பு மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மற்ற மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று காலை 11:15 மணியளவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் தனது மனுவினை வாபஸ் பெற்றுக் கொண்டார். எனவே தற்பொழுது அகில இந்திய அண்ணா திராவிட கழக வேட்பாளர் மட்டுமே களத்தில் உள்ளார். எனவே இது அன்அப்போஸ்ட் ஆக அவர் அறிவிக்கப்படும் நிலையில் உள்ளார்.